பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடா புகுந்த வீடா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றத்தோட நிகழ்வுக்கு நம்மளோட ஸ்பீக்கர்ஸாக வந்திருக்கவங்கள நம்ம மேடைக்கு அழைக்கும் நேரம் இது. பிறந்த வீடா அணியினர் இந்த பக்கம் இருக்காங்க, அந்த புகுந்த வீடா அணியினர் அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ இவங்களை ஒவ்வொருத்தங்களாம் நம்ம அழைச்சிடலாம். ஸோ முதல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குமுதா மேடம், அவங்க திருநெல்வேலியில் வந்திருக்காங்க. நல்ல கைத்தட்டலோடு அந்த ஸ்பீக்கரை அன்போடு வரவேற்கும் தருணம் இது. நம்ம மண்ணு பிறந்த வீட்டில் என்ன அப்படின்னா பிறந்த ஊருக்கு சொந்தக்காரங்க. அவங்க தான் வந்து நம்ம விடிஜி ஃபேஷனோட ஐஸ்வர்யா மேடம், அவர்களை அன்போடு அழைக்கும் நேரம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீடு இது, புகுந்த வீடு வேறு மாவட்டமாக இருந்தால் கூட இன்னைக்கு பிறந்த வீடே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. புகுந்த வீட்டோட சேர்ந்து வந்திருக்காங்க. நல்ல கைத்தட்டலோடு பிரீதா சுகுமாரன், நல்ல கைத்தட்டல் அவங்களுக்காக. அடுத்து புகுந்த வீடே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்திலிருந்து வந்திருக்க நம்மளோட மேடம் கனக பிரதாப் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கும் நேரம் இது. அடுத்து நம்ம திருமதி உமா ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கும் நேரம் இது. விருதுநருக்கு சொந்தக்காரங்க, இவங்களுக்கு ஃபேன் கிளப்லாம் வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வெளியே இருந்து எப்போ பேசுவாங்க மேடம் அந்த டைமுக்கு எனக்கு ரிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் கால் பண்ணிட்டு போயிருக்காங்க மேடம். ஃபேன் கிளப் இப்படிலாம் இருக்காங்க மேடத்துக்கு. அண்ட் அடுத்த ஒரு பேச்சாளர் நம்மளோட சாந்தி ரவிச்சந்திரன் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கும் நேரம் இது. அடுத்து பட்டி தொட்டி எல்லாம் இப்போ சமீபத்தில் துபாயும் போயிட்டு வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு அரங்கை கட்டி போடுறதுக்கு பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பேச்சாற்றலால் அந்த கட்டி போட்டு இன்னைக்கு நம்மளுடைய இந்த மண் இந்த கோயில் நம்ம விருதுநகர் சாத்தூர் கோயில்பட்டி இந்த சரௌண்டிங் மட்டும் இல்லாமல் அகில உலகம் எங்கும் இன்னைக்கு பிரமாதமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர் திருமதி பாரதி அவர்களை அன்போடு அழைக்கும் நேரம் இது. நல்ல கைதட்டல் அவங்களுக்காக. ரொம்ப சிறப்பாக விருதுநருக்காக இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஸோ மேடமோட பொண்ணு தான் ஆசிகா பாரதி. ஸோ அவங்களுக்கு நம்ம நினைவு பரிசு வழங்குறதுக்கு நம்மளோட ஜீத் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. ஜீத் சார், நல்ல ஒரு கைதட்டல் அந்த குழந்தைக்காக. மென்மேலும் நிறையா செல்வங்களும் வளங்களும் உங்களுக்கு பெறட்டும். வாழ்த்துக்கள்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உண்மையிலே பிறக்க போகிற புது ஆண்டில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி வெளியில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. நான் விருதுநகரில் வந்து ஒரு பக்கம் லயன்ஸ் கிளப், ஒரு பக்கம் ஜேசிஐ மீட்டிங், நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குதுன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தமிழ் பேச்சு அரங்கத்தை ரசிக்கணும்னு வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளத்துக்காகவே முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா நாங்கள் நிறைய மேடை பார்த்துருக்குறேன். புதுசாக வரக்கூடிய பேச்சாளர்களுக்காக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம மக்கள் கம்மியாக இருக்க நீங்கள்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க என்றைக்குமே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணத்தில் நிறைவாக இருக்கக்கூடியவர்கள் தான் விருதுநகர் மக்கள். அதனால அப்படி சொல்லும் பொழுதே ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி அப்படி சிரித்த முகத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதற்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, என்னுடைய ரசிகரை பார்த்தீங்களா, எனக்கு மேட்சாகவே ஒரு மஞ்சள் கலர் சட்டையை போட்டு வந்து என்னுடைய ஏஜ்லேயே வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. பெரிய 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 பாராட்டுகள். ஏன் இவ்வளவு தூரம் அவர் யங்காக இருக்கிறார், ஏன் இளமையாக இருக்கிறார்? அன்னபாரதி ஒரு பட்டிமன்றத்தை சிரிப்பு பண்ணுற பட்டிமன்றத்தை பார்த்தே மனுஷன் இளமையாக இருக்கிறார். ஐயா அப்படி தானே? ஆனால் குடும்பம் பேரெல்லாம் இவ்வளவு தூரம் அழகாக சொல்லுவீங்கன்றது சத்தியமாக எதிர்பார்க்கல. அதெல்லாம் தாண்டி அவர் எவ்வளோ தூரம் ரசிச்சிருக்காருன்னா, அந்த முதல்ல அந்த பிள்ளையார் பாடல் பாடுவீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய நன்றி. இப்போ சமீபத்தில் துபாய், அமெரிக்காலாம் இப்போ 1 month முன்னாடி போயிருந்தேன். அங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போதே ஐயா சொன்ன விநாயகர் பாட்டு சொல்லி தான் என்னை அறிமுகப்படுத்தவே செஞ்சாங்க. அதற்காக ஐயாவுக்காக ஒரு 2 வரி, ஏன்னா புது வருஷத்தை ஒரு பக்தி பாடலோடு மேடம் இப்படின்னு தம்ஸ்அப் காமிச்சிட்டாங்க, அப்படின்னா பாடிடலான்னு அர்த்தம். பொம்மை பொம்மை தான் தைய தைய நக்கு ஜினக்கு நக்கு தின பஜங்கரி உதலி தனக்கு திமிதி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. பொம்மை பொம்மை தான் தைய தைய நக்கு ஜினக்கு நக்கு தின பஜங்கரி உதலி தனக்கு திமிதி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. ಅವರು ವಾಸುವೆ ತರಂಬಾಗಿದೆಯಾಗೆ ನಾಂ ಚದಂ ಗಣರಾಜ ಅವರು ವಾಸುವೆ ತರಂಬಾಗಿದೆ ಆಗೆ ನಾಂ ಚದಂ ಗಣರಾಜ
ನಾರದ ತುಂಬುರು ವೈನವಜಾಗಿ ನಾರದ ಗಣನೆ முபசுத்யாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வணங்கி, இன்னைக்கு என்னுடைய லிஸ்ட்ல பிள்ளையார் பாட்டே இல்லை, ஆனாலும் பிள்ளையார் வந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வெற்றி 2026 வெற்றி வாகை சூட போகுதுன்னு அர்த்தம். ஸோ உண்மையிலே இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. எனக்கு கைத்தட்டல் கொடுக்கறதுக்கு முன்பாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய 6 பேச்சாளர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்டே நமக்கு இத்தனை சதவீதம் விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற வேளையில விருதுநகர் மண்ணு மட்டும்தான் பெண்களுக்கு 100% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு சொன்னா எப்படிப்பட்ட மண்ணு, எப்படிப்பட்ட தேச தலைவர்கள் பிறந்த மண்ணு. ஏதாவது ஒரு ஈவெண்ட் கிளம்பணும் அப்படின்னா உங்க ஒய்ஃப் எவ்வளவு நேரத்தில் கிளம்புவாங்க? 1 hour. ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாம். 1 hour. இங்க ஒரு சார் உங்க ஒய்ஃப் தானே, பரவாயில்ல. இவங்க கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கிறாங்க. மேம் கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் டைம் ஆகும். இவராவது மனுஷன் 1 hourனாரு, அவர் அந்த 12 மணி நேரத்தில் கூட இல்லைன்ட்டார். 24 மணி நேரமா டைம் ஆகும்னு மொத்த வார்த்தையில முடிச்சிட்டாரு. நல்லா கேட்டுக்கோங்க, நான் யாருக்கு இந்த இடத்துல நான் பெரிய வாழ்த்துக்கள் சொல்றேன்னா, ஒரு ஊருக்கு, ஒரு ப்ரோக்ராமுக்கு, ஒரு மேடைக்கு ஒரு பெண் கிளம்பி வர்றதே கஷ்டமான விஷயம். மேடையில் 7 பெண் பேச்சாளர்கள் கிளம்பி வந்திருக்கோம்னா இந்த டீமை ஒருங்கிணைத்த ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தட்டல் ஜீத் சாருக்கு கொடுத்துடலாம். ஒரு பெரிய பாராட்டுகள். 7 பேச்சாளர்களை மேடைக்கு கொண்டுட்டு வர்றது எவ்வளோ சாதாரண ஒரு விஷயம். அப்போல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக இருக்கும்னு சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு விஷயம். இந்த 7 பேச்சாளர்கள் இன்னைக்கு மேடைக்கு வந்தது உங்களை விட எனக்கு ரொம்ப ரெட்டிப்பான. கைத்தட்டல் ஆடியோ கொடுத்துடலாம். ஆடியோ தம்பிக்கு ஆடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. சில ஊரில் ஆடியோ நல்லாயிருக்கும், சில ஊரில் ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க. விருதுநகரில் மட்டும்தான் ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸும் சும்மா டபுள் சூப்பராக உட்காந்துருக்குறீங்க. இந்த புத்தாண்டு சும்மா பட்டையை கிளப்ப போது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஏன் தமிழில் மட்டும்தான் பட்டிமன்றம், வேற எந்த மொழியிலையும் ஹிந்தியில் பட்டிமன்றம், நீங்களா ஹிந்தி டீச்சர், ஹிந்தியில் பட்டிமன்றம் நடத்திருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் இல்லை. இந்த இடத்துல நான் சபிச்சு விட்டு போகிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் பட்டிமன்றங்கள் நடந்திருக்கு. ஏன் இந்த தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு? 56 எழுத்துக்கள் கொண்டது மலையாளம், 52 எழுத்துக்கள் கொண்டது தெலுங்கு, 50 எழுத்துக்கள் கொண்டது கன்னடம், 48 எழுத்துக்கள் கொண்டது ஹிந்தி, 36 எழுத்துக்கள் கொண்டது மராத்தி, 26 எழுத்துக்கள் கொண்டது ஆங்கிலம். ஆனா 247 எழுத்துக்கள் கொண்டதுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்ட்டு சொன்னா, தெரியாத இங்கிலீஷை தடுமாறி பேசுறதை விட as I am suffering from fever, I am kindly unable to attend the class, இதை தாண்டா நாங்கள் படிச்சிருக்கிறோம். தெரியாத இங்கிலீஷை தடுமாறி பேசுறதை விட தெரிஞ்ச தமிழை திமிரா பேசிடலாம். அத்தனை பேருக்கும் சிறப்பான தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்றம் பெண்களை சார்ந்து இன்னைக்கு இந்த புது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். பட்டிமன்ற தலைப்பு யாருக்காவது தெரியுமா? யாராவது எஞ்சி பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, எங்க ரசிகர் ஐயா, மேடை இங்கே போட்டிருக்காங்களா? அது ஏன் போட்டிருக்காங்க? பேச்சாளர் மறந்துட்டாங்கன்னா பொசுக்குன்னு திரும்பி பார்த்துக்கலாம். அதனால எங்களுக்கு ஆப்ஷனாகவே வச்சிருக்காங்க. அழகான இன்னைக்கு ஒரு பட்டிமன்ற தலைப்பு. அம்மாட்டெல்லாம் கேட்குறேன், தலைப்பா நான்லாம் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டனே தெரில, எங்கிட்ட வந்து பட்டிமன்ற தலைப்பு, நாங்களே ஏதோ வந்தோமான்னு உட்கார்ந்துருக்க கூடாது. ஜாலியாக இந்த 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ முழுக்க 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 எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் மட்டும்தான் இருக்கிறது. நல்லா சிரிக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்குன்றாங்க. நீங்க எந்த ஈவெண்ட், இன்னைக்கு விருதுநகர்ல எவ்வளவோ ஈவெண்ட் நடக்கலாம், எவ்வளவோ புத்தாண்டு ஈவெண்ட்ஸ்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனா சிரிப்புக்காக நீங்க ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்ட்டு சொன்னா இந்த புது வருடம் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வமாக நிச்சயமாக உங்களுக்கு மாறும். அதுக்கு நான் ஃபுல் 100% கேரண்டி கொடுக்குறேன். ஒரு மேடையில் இப்படிதான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு. கீழே இருந்து ஒருத்தர் படார் நினைச்சார். சூப்பர் தங்கச்சி, அருமை தங்கச்சி. நேற்று நான் வாய் விட்டு சிரிச்சேன், என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ட்டார். பார்த்தீங்களா? அவருக்கு பிரச்சனையே நோயே பொண்டாட்டியா இருக்கா அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன செய்ய? ஆனால் இன்னைக்கு அழகான ஒரு தலைப்பு, பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடா புகுந்த வீடா? நீங்க புகுந்த வீடுன்ட்டு பேசுறீங்க, அப்படிதானே மேடம்? பிறந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பெண்கள் பேசுறாங்க.
புகுந்த வீடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பெண்கள். முதல்ல நான் தீர்ப்பை உங்ககிட்டே கேட்டுடலான் இருக்கிறேன். ரைட்டா? பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடு தான் சொல்றவங்க கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ரைட்டு. ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு பெரியவங்க கைத்தட்டல் கொடுத்தா பரவாயில்ல மேடம். 1.5 வயசு 2.5 வயசுலாம் கைத்தட்டல் கொடுக்குறான். உனக்குலாம் என்னடா தெரியுது? ஆனா ஒரு குத்து மதிப்பா தட்டி விடுறான் பாத்தீங்களா? அதுதான் அந்த சிங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எனக்கு சத்தியமா மேடம், பெண்களை பார்த்தா நான் ஈஸியாக பேசிடுவேன், பயப்பட மாட்டேன். ஆண்களை பார்த்தாலும் ஈஸியாக பேசிடுவேன். யங்ஸ்டர்ஸ் பார்த்தா ஈஸியாக பேசிடுவேன். நான் பயப்படுற ஆளே இந்த முக்கா டவுசர் தான். அவனை பார்த்தா தான் எனக்கு சத்தியமாக உண்மையிலே வாத்தியாருக்கு அதிக சம்பளம். மேடையில் இருப்ப பேச்சாளர்கள் நிறைய பேர், ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. என்னை விட படித்த பெருமை மிகுந்த பேச்சாளர்கள் எனக்கு கிடைத்தது பெரிய வரம். உண்மையிலே அந்த மேம்லாம் ஆசிரியர் தான். அவங்க கிட்ட கேளுங்க, வாத்தியாருக்கு அதிக சம்பளம். ஏன் அதிக சம்பளம்? அவங்க இவங்க எழுதுற பேப்பரை திருத்துறாங்கல்ல, அதற்காகத்தான் அதிக சம்பளம். என்ன எழுதி வச்சிருப்பான் தெரியுமா சார்? முட்டாளுக்கும் அடி முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? வாத்தியார் கேட்குறார். இவன் சொல்கிறான், சார் நாங்கள் தான் சார் முட்டாள். அப்போ அடி முட்டாள் நீங்கள் எங்களை அடிக்கிறதுனால நீங்கள் அடிமுட்டாள் சார். பார்த்தீங்களா? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் சார். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா மேடம்? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறது. கைத்தட்டல் அதிகமாக வருதுன்னா என்ன அர்த்தம்? பூரா வீட்டில் எருமை மாடு அனிமல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பசங்களை சமாளிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். பொம்பளை பிள்ளை தெளிவாக எழுதியிருக்கு, மகாத்மா காந்தி அக்டோபர் 2 பிறந்தார். இவன் எழுதியிருக்கான், மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் அன்று பிறந்தார். பாத்தியா அவன் சிரிக்கிறது பாருங்க, கக்கப்பக்கன்னு. சின்ன குழந்தை கூட சிரிக்க வைக்கிறதுனா அதுதாங்க பட்டிமன்றத்தோட வெற்றினே நம்ம சொல்லலாம். 2வது கொஸ்டின் வாத்தியார் பயந்துகிட்டே திருத்துறார். தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்? தாஜ்மஹால் மும்தாஜுக்காண்டி ஷாஜகான் கட்டினார்னா ஓகே, வாத்தியார் 2 மார்க் செவனேன்னு போட்ட போறார். இவன் எழுதியிருக்காங்க, தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டினார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த பசங்களை இங்க மேடையில் இன்னைக்கு பேசுறது இல்லை, பாடுறது கூட இன்னைக்கு மேடையில் கஷ்டமா இருக்கு. ஒரு மேடையில் இப்படிதான் பாட்டு ஆரம்பிச்சேன், கம்மலனா இருந்தா அப்படின்னு. அல்ல, கீழே இருந்து ஒரு பையன் படார் நினைச்சு அதை அடகு வைக்க நான் இருக்கேன்னு காண்டான். இதெல்லாம் நீங்க கோல்டுன்னு நினைச்சிடாதீங்க, பூரா கல்யாணி கவரிங்ல கூறு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அதான் நடுவர் வந்து பெரிய கிராண்டான நடுவர் நீங்க எல்லாம் நினைச்சிடக்கூடாது. உண்மையிலே இன்னைக்கெல்லாம் நகை விற்கிற விலையில தங்கம் முதல்ல வாங்க முடியுமா? ஆனாலும் நான் கேட்கிறேன், பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? 5 பவுன் 10 பவுன் தங்கம் கொடுத்தா தான் பிடிக்குமா? இல்லைங்க. தங்கம் கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க. கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி யாரு பார்த்துக்கிடுறானோ அவன்தான் சரியான ஆண்மகன் அப்படின்னு நான் சொல்லலாம், அவங்க சொல்றாங்க. அப்ப யாரு? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு அப்படின்ட்டு பேசுறாங்களே. சமீபத்தில் வரும்பொழுது ஒரு கவிதை படித்தேன். பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? பிறக்கும் பொழுது தந்தை வீடு, பிறக்கும் பொழுது தந்தை வீடு, திருமணத்திற்கு பின் மாமனார் வீடு, காலம் செல்கையில் கணவர் வீடு, மூப்பெய்துகையில் பிள்ளைகள் வீடு, பெண்களுக்கு என்று ஏது வீடு அப்படின்ட்டு ஒரு கவிதை. ஏங்க, ஆண்களுக்குன்னு என்ன, பெண்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்ட்டு இருக்குல்ல. ஒரு பெண் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி, அதில் ஒரு ஃபீலிங்ஸ் நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் சமீபத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் அந்த புள்ள அழுவும் பாரு, அப்படியே மேக்கப்லாம் கோட்டிங்லாம் கரைஞ்சி உருகி ஓடி ஆறா ஓடும், அந்த பிள்ளை அழுகும். இதே மாதிரி லைவா ஒரு நிகழ்ச்சி, அப்படி லைவா ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, ஏங்கி ஏங்கி. பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன வாண்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குது, அங்கிள் அங்கிள் ஏன் அந்த ஆன்ட்டி அழுகுறாங்க? அவங்களாடா, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் பிரிஞ்சிட்டு போகிறாங்கடா, அதனால அழுகுறாங்க. அப்போ அந்த அங்கிள் அழல, மாப்பிள்ளையை பார்த்து. அப்போ அங்கிள் அழல, அவர் நாளையிலிருந்து அழுவார். கைத்தட்டு பாதிக்கப்பட்டவர்கள் படக்கு படக்கு என்று கைத்தட்டல் கொடுக்கிறார்கள். நான் ஏதாவது கேட்டு வாங்கினேனா? உண்மையிலேயே. ஆனாலும் ஒரு காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல பெண்கள். ஒரு காலத்துல பெண்கள் அடுப்பங்கரையே கெதின்ட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையிலிருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் என் பெண் சாதித்து கொண்டிருக்கிறாளே அப்படின்ட்டு சொன்னா வாழ்க்கை எவ்வளவு வரப்பிரசாதமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு காலத்துல சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்.
அப்படிப்பட்ட பெண்கள் சார்ந்து இன்னைக்கு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்காகவே நம்ம ஜித் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தினம் என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? மார்ச் 8. டக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க. விருதுநகர் மக்களா கொக்கா. இந்த ஆண்கள் தினம்னு ஒன்று இருக்கு, யாருக்காவது தெரியுமா? அவர்லாம் ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமேன்ட்டார். இப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். ஆண்கள் தினம் என்னுடைய ரசிகருக்கே தெரியலன்ட்டாரு. என் வீடியோ பூரா போட்டு போட்டு பார்த்தவர் பிள்ளையார் பாட்டோட ஸ்டாப்பும் கட்டுன்னு வெளியே கிளம்பி போயிருக்கிறாரு போல. ஆனால் உண்மையிலே இந்த மேடையில் சொல்கிறேன், என்றைக்கு ஆண்கள் தினம் அப்படின்னா நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு பெண்ணோட திறமைக்கு ஊக்கமாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் ஆண்கள் தினத்தை நம்ம கொண்டாடிடலாம். ஜவஹர் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் அவருக்கு இந்த மேடைக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதற்காகவே இவங்க தான் ஒரு பெரிய ஒரு பேக் போனா வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் ஒரு பேக் போனா இருக்கக்கூடிய ஜவஹர் சாருக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் உங்களுடைய சேவைகள் தொடரட்டும் சார். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா கரெக்டான பாயிண்ட்ல தான் நம்ம ஜவஹர் சார் வந்திருக்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு பெண்கள் தினம் ஆண்கள் தினம் நான் கேட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி மார்ச் 8 அவசரமா ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். இதே கேள்வி என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். மேடம், மாமா அந்த ஆண்கள் தினம்னு கொண்டாடுறாங்களா, அது என்னைக்கு தெரியுமா அப்படின்னேன். மனுஷன் ஒத்த வார்த்தை என்னை பற்றி சொன்னார். என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போவியோ அன்னைக்கு தான் ஆண்கள் தினம்னு சொல்லிட்டார். ஆனால் இதுக்கு அடுத்த ஆள் கைத்தட்டினா பரவாயில்ல, ஏன் ரசிகரே கைத்தட்டல் கொடுக்குறாருன்னா நான் என்னத்தை செய்ய? அந்த கால ஏன் ரசிகர் எவ்வளோ யங்காக இருக்கிறார், அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர் வேற சொல்லியிருக்கிறார். பரவாயில்ல. ஆனால் அந்த கால தலைமுறையும் இருக்கிறீங்க, இந்த கால யங் ஜென்ரேஷனும் இருக்கிறீங்க. 80s கிட்ஸ் இருக்கிறீங்களா? 80s கிட்ஸ் மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். மேடம் கைத்தட்டாட்டாலும் பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு இடி சும்மா கையை தட்டுங்க குத்து மதிப்பா. 90s கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். 2K கிட்ஸ் கைத்தல கொடுங்கப்பா. பா எல்லாம் 2K கிட்ஸுகளா? உங்ககிட்ட தான் இன்னைக்கு நான் மாட்டியிருக்கேனா? 90s கிட்ஸ் கூட நம்ம பேசி தப்பிச்சிடலாம். 2K கிட்ஸ் ஜென்சிட்டெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமே. அவங்களும் இருக்கிறீங்களா? யங் ஜென்ரேஷன் பரவாயில்ல. ஆனால் அந்த 80s கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதுதான் 2K கிட்ஸ். அழகா இருந்தா 2K கிட்ஸ். அறிவா இருந்தா 80s கிட்ஸ். அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க 90s கிட்ஸ். சூப்பர். மஜாவா வாழ்ந்துடுவோம் 2K கிட்ஸ் நாங்க. ஸ்டைலில் போட்டி போட்டுக்கெல்லாம் வாங்க. 90s கிட்ஸ் நாங்க ரொம்ப நல்ல பசங்க தாங்க. மொரட்டு சிங்கிளா வாழ்ந்துடுவோம் நாங்க. நாங்க சிம்பு ஸ்டைலுமா, நாங்க டிஆர் ஸ்டைலுமா, நாங்க பப்ஜி ஸ்கூட்டரு, நாங்க பவர் ரேஞ்சரு, நாங்க சக்திமானுங்க, நாங்க எப்பவும் பீட்டரு. 90s கிட்ஸுக்காக இந்த பாட்டு சமர்ப்பணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஸோ அந்த கால ஜென்ரேஷனுக்கும் இந்த கால ஜென்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல நான் சொல்றேன். கரெக்டுனா ஒரு கைத்தறல் மட்டும் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. கரெக்டா? அன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். எப்படி? அன்னைக்கு நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். இன்னைக்கெல்லாம் நிறைய சம்பாதிச்சா தான் பிள்ளைங்களை நல்லாவே படிக்க வைக்க முடியும். அன்னைக்கெல்லாம் படிச்சா வேலை கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் நடிச்சா நாடே கிடைக்கும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனாலும் அந்த நாட்டுக்காக சொத்தை விற்றவர்கள் வாழ்ந்தது அந்த காலம். சொத்துக்காக நாட்டையே விற்றவர்கள் வாழ்ந்தது தான் இந்த காலம். காசை தண்ணியா செலவு பண்ணா அது அந்த காலம். காசை தண்ணிக்காக மட்டுமே செலவு பண்ணா அதுதான் இந்த காலம். சாமியை வணங்குனா அது அந்த காலம். சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம். வட்ட கப்புல டீ குடிச்சு புத்துணர்ச்சியா வாழ்ந்தா அது அந்த காலம். அட்டை கப்புல டீ குடிச்சு புற்றுநோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த காலம்.
அந்த காலத்துல மகா கவி பாரதி வீதி, இன்னைக்கு மகா குடி பார் வீதி. அந்த காலத்துல நல்ல காலம் பிறக்குது சாயங்காலம் பிறக்குது, அந்த காலத்துல குடுகுடுப்பக்காரன் வருவான், பெரியவங்க எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கெல்லாம் குடுகுடுப்பக்காரன் வருது இல்லை. ஏன்? அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, உங்க அக்கா மக்கா உனக்கு இனிமே நல்ல காலமே பிறக்க போறது இல்லடா அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த காலத்துல சினிமாவில் கூட எடுத்துக்கோங்களேன், காற்று. ஐயா உங்களுக்கான ஒரு கேள்வி, காற்றுக்கு சினிமாவில் என்ன பாடல் போட்டான்? வெரி குட், சூப்பரான ஒரு கைத்தட்டல கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இது அந்த காலம். அதே காத்த தூக்கி சார் இந்த காலத்துல 2K கிட்ஸ் எப்படி பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? இப்ப நான் பாட அவன் ஆட்டோமேட்டிக்கா பாடுவான் பாருங்க. காத்து மேல காத்து சைல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைல பார்த்தா குப்பை மேடுமா, பச்சைக்கல்ல பூ பிரியாணி, அச்சிக்க கிட்ட வரியாணி, கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா. போலீஸ் மாமா கெஞ்ச விட்டாராம். அந்த ஸ்கிரிப்டை நான் மறந்துட்டேன் போல, கீழே இருந்து போலீஸ் மாமா கெஞ்ச விட்டாரமா, விட்டுட்டீங்கக்கா அப்படிங்கிறான். சரி நான் இன்னும் கேட்குறேன்டா, யாகாவா ராயினும் நாகாக்க, அதெல்லாம் திருவள்ளுவர்கிட்ட போய் கேளுங்க. காத்து மேல காத்து கீழே என்கிட்ட வாங்க, டைரக்ட் டீல் அப்படிங்கிறான். என்னடா திருக்குறள் ஆரம்பத்தில் மாறி பகவன் மூர்த்தி வருது தத்தலா ஐம்பயிரர்கள் வாழாய்வான் தத்தனா எனில் வளமை செய்கினால் மாறின செய்யலா இளமை நீ நூறி வாழ்வாள் எனக்கள் வேணாமே என்ன நீ செய்தாக்கள். ஐயா கொஞ்சம் மூச்சு விட்டுக்கூடா, கொஞ்சம் மூச்சு. இங்க வா இங்க வா இங்க வா. கையில ஒரு பக்கம் போனுங்க, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க, இன்னொரு பக்கம் இருடா இருடா இருடா. இப்ப தெரியுதாங்க நான் அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து பேச ஏன் பயப்படுறேன். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல கொடுங்க. அட்ட காசாண்டா அடி போலி. உன் பேரு என்னன்னு சொல்டா தங்கம். மோனிஷ். மோனிஷா, உங்களுடைய பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் எங்க இருக்கிறார்கள்? தயவு செய்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல கொடுங்க. வேற லெவல் தங்கப்பிள்ள, கியூட், என்ன சூப்பர். உண்மையிலேயே பெரிய கைத்தட்டல் போங்கடா. நீங்க நெக்ஸ்ட் வேலையை கண்டினியூ பண்ணுங்கடா. அக்கா இனிமே உன் பக்கம் திரும்பவே மாட்டேன், இன்னுமே நான் எடுப்பேன் திருக்குறளை. அப்பாடி, உண்மையிலேயே பாரதி சொன்னான் மெல்ல தமிழ் இனி சாகும். கிடையவே கிடையாதுங்க. இளம் தலைமுறைகளை பார்க்கும் பொழுது தமிழ் இன்னும் நிமிர்ந்து நிற்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்குதுங்க. உண்மையிலே ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நான் வரும்பொழுது க்ரௌடு கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த அரங்கம் முழுக்க முழுக்க நிறைந்திருந்த கூட்டம் என்ன கைத்தட்டல் கொடுக்குமோ அதை விட அதிகமான கைத்தட்டல் ரசிப்புத்தன்மை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. உண்மையிலே இந்த குழந்தைகள் கிட்ட பேசுறதுல திருக்குறளை சொன்ன உடனே, தம்பி இது உனக்காண்டி, குட்டீஸ் இது உனக்காண்டி. எத்தனை திருக்குறள் இருந்தாலும் 2 திருக்குறள்ல மட்டும் வள்ளுவர் துணைக்கால் இல்லாம எழுதியிருப்பார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இந்த 2 திருக்குறள்ல மட்டும் வள்ளுவர் துணைக்காலே இல்லாம எழுதியிருப்பார். ஏன் தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ நல்லா படிச்சா போதும், எவங்காலும் வேண்டாம், உன் சொந்த காலில் நிற்கலாம் என்பதற்காகத்தான் துணைக்காலே இல்லாமல் வள்ளுவர் எழுதியிருப்பார் இந்த திருக்குறளை. இந்த மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 3 வீடியோக்கள் படம் பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்றேன், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முட்டி மோதியாவது தயவு செய்து புத்தகத்தை படித்து விடுங்கள். ஏன்னா அந்த கல்வியும் சம்பாத்தியமும் கொடுக்கக்கூடிய தைரியம் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதனால தயவு செய்து படிப்பை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். ஒரு அன்போன ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த காலத்தில் காத்துன்ட்டு சினிமாவை ஆரம்பித்தேன். ஆனாலும் பேச்சாளர் பெருமக்களை நான் அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடா புகுந்த வீடா? பிறந்த வீடே அப்படின்னு பேச வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் போது நல்லா சூப்பராக கைத்தல் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புதுசாக பேசுகிறாங்க. ஒரு சில பேர் நிறைய மேடைகளில் பேசி அனுபவம் இருக்குது. ஆனால் நீங்கள் கைத்தல் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் சூப்பராக பேசுவாங்க. ஏன்னா கவிஞர் வாலி அழகா சொல்லியிருப்பார், ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விப்பானா. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கைத்தட்டல் அவங்களை இன்னும் 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 அடுத்த படியை உயர்த்தும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி, பிறந்த விட என்று பேசுவதற்காக மரியாதைக்குரிய குமுதா சித்திரபுத்திரனுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராக இருக்கிறாங்க. ஒரு சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அந்த ஒரு பயம் மட்டும் உள்ளுக்குள்ள லைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மைக்கை பிடிச்சோன்னா பாருங்க மணிக்கணக்காக பேசுவாங்க. ஒரு பெரிய சூப்பரான கைத்தல்ல கொடுத்துடலாம் குமுதா மேம் அவர்களுக்கு. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி, குமுதா ஹாப்பி. பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் குமுதா டூ ஹாப்பி. ஸோ எனக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நானும் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு 1 இயராக சிசிஏவாக ஒர்க் பண்ணேன். இரவின் மடியில் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கினேன். ஸோ நீங்களும் ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இவங்க பிறந்த வீடே அப்படின்ட்டு பேசுனா அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. ஒரு பெரிய சூப்பரான ஒரு கைத்தட்டை இருந்துச்சுன்னு ஒரு சின்ன வணக்கம் கொடுத்துக்கலாம். ஸோ விடிஜி ஃபேஷன் ஃபவுண்டராக இருக்காங்க, ஜேசிஐயில் ட்ரெயினராக இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சைவா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி மற்ற இருக்கக்கூடிய அத்துணை பேச்சாளர்களும் இவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் மேடையில் மற்ற மேடைகளில் பேசியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இது முதல் மேடை. அதனால் 2026 வந்து உங்களுக்கு ஒரு பூத்து குலுங்கும் ஒரு மிகப்பெரிய பூந்தோட்டமாக இருக்கட்டும். அன்னபாரதியோட வாழ்த்துக்களையும் விருதுநகர் மக்களுடைய கைத்தட்டல்களையும் ஐஸ்வர்யாவுக்கு ஐஸ்வர்யமே பொங்கட்டும்ங்கிற பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி மேடம், நன்றி மேடம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய அப்படின்னு சொன்னால் பிரீதா சுகுமாரன் வந்திருக்காங்க. ஒரு பெரிய உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாடலை இந்த பட்டிமன்றத்தில் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய லியோனி சார் மேடையிலலாம் பேசி பெருமை பெற்றிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புதுயுகம் டிவியில் பேசியிருக்காங்க, வேந்தர் டிவியில் பேசியிருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராக இருக்காங்க. மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் பிரீதா சுகுமாரனுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 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 உங்களுக்கு மிகப்பெரிய மேடைகள் கிடைக்கட்டும் சொல்லிட்டு நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடே அப்படின்ட்டு இவங்க பேசுகிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எல்லாத்துக்கும், ஆனால் பிறந்த வீடு அப்படின்ட்டு பேசுகிறாங்க. தட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இவங்க பிறந்த வீடுன்னு பேசினாலும் என்னங்க பிறந்த வீடு, புகுந்த வீட்டுக்கு வந்து பாருங்கங்க, கணவன் குழந்தை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் குழந்தை ஒடி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடும்பொழுது என்னுடைய அத்துணை பிரச்சனைகளும் அப்படி தூள் தூளா பறந்து போயிடும். புகுந்த வீடு தாங்க கணவரே கண் கண்ட தெய்வம். கல்லானாலும் கணவன், ஃபுல்லானால் அந்த ஃபுல் இல்லை புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஐயா எதுக்கு பாயிண்ட் கைத்தில் கொடுக்குறான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி உண்மையிலே கணவன் குழந்தை மாமியார் மாமனார் இப்படி இருக்கக்கூடிய புகுந்த வீடு தான் மிகப்பெரிய சொர்க்க பூமி என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால் மரியாதைக்குரிய கனகா பிரதாப் வந்திருக்காங்க. ஒரு பெரிய உற்சாகமான கைத்தல கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இவங்க NLB ட்ரெயினராக இருக்காங்க. மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் நாகர்கோவிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க, விருதுநகரில். இதற்காகவே அவங்களுடைய பயணத்திற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அதெல்லாம் தாண்டி எனக்கு கனகா மேம்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பெண்கள் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டுக்கிறது என்ன தெரியுமா, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இனிமேல் எதுவும் கற்றுக்கிட வேண்டாம், நம்ம குழந்தை வந்துருச்சு, நம்ம இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், நம்ம பிள்ளை பெற்றுட்டோங்க, இதுக்கு போய் என்ன நம்ம உங்களுடைய உடல் அழகை கூட நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஆனால் மேம்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்க பேர குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் பரதநாட்டிய கிளாஸ் கற்றுக்கிட்டு ரெகுலராக இன்னைக்கு பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பராக வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொன்னால் திறமைக்கு வயது தடையில்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தட்டல் கனகா மேம்க்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி இருக்கிறேன். வேற லெவல் மேடம். ஸோ அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால் மரியாதைக்குரிய ஜி உமா ரமேஷ் மேம் அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அவங்க வந்து நான் முதல்ல சொன்னல ஹிந்தியெல்லாம் சொன்னேன், ஆனால் அவங்க ஹிந்தி ட்ரெயினர். ஒரு பெரிய பாராட்டுகள். ஒரு ஹிந்தி ட்ரெயினர் நம்மளுடைய தமிழ் பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க. சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். லியோனி சார் மேடையில் பேசியிருக்கிறாங்க, நம்ம ஞானசம்பந்தன் ஐயாவோட மேடையில் பேசியிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கிய. மேடைங்கிறது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு ஈஸியான அது கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த திறமையை தக்க வைத்துக் கொள்கிறீர்கள், அதனால தான் மேடை கிடைக்கிறது அப்படின்ட்டு சொன்னால் உண்மையிலே மரியாதைக்குரிய உமா ரமேஷ் அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தல கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப அழகா பேசுனாங்க. நாங்கள் இந்த மேடைக்கு நீங்கள் தைரியமாக உட்காரலாம். ஏன்னா நாங்கள் இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்லாம் இவங்களெல்லாம் பார்த்து ஓகே 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 அப்படின்னு டிக் அடிச்சுட்டு தான் மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நீங்கள்லாம் தைரியமாக குளுக்கோஸ் பாட்டெல்லாம் வேண்டாம்,
கான்ஃபிடென்ட்டாக உட்காருங்க, சூப்பராக பேசுவாங்க. அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால் மரியாதைக்குரிய சாந்தி ரவிச்சந்திரன் மேம் வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கைத்தறலை கொடுத்து அவங்களை வரவேற்றிடலாம். ஸோ ராம்கோ ஸ்கூலுடைய பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. அவங்களும் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தறல் கொடுத்துடலாம். சாந்தி மேம் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அழகாக சாந்தியாக உட்காந்துருக்குறாங்க. எனக்கு இதில் இந்த மேடை வந்து எனக்கு இது ரொம்ப கிஃப்டட் மேடைன்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொன்னால், பொதுவாகவே பட்டிமன்ற பேச்சாளர்கள் அப்படின்ட்டு சொன்னால் கிட்டத்தட்ட நானும் நிறைய நடுவராக பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக பட்டிமன்ற நடுவராக பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் எல்லாருமே பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரெகுலராக பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு மட்டும்தான் நான் பார்க்கக்கூடிய அத்துணை முகங்களும் புத்தம் புது பூத்த புது மலர்களாக புது முகங்களாக இன்னைக்கு எனக்கு தெரியுறாங்க. ஸோ பட்டிமன்றத்துக்கு ஒரு புது வரவாக இருக்கக்கூடிய புது வசந்தத்தில் புது வரவு பட்டிமன்ற பேச்சாளராக என்னுடைய பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேச்சாளர்களுக்கும் விருதுநகர் மக்களின் சார்பாகவும் அன்னபாரதியின் சார்பாகவும் ஒரு பெரிய பாராட்டுகளை